தமிழகம் சார்பில் மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள வைகோ, அன்புமணி, பி. வில்சன், எம். சண்முகம், என். சந்திரசேகரன், எம். முகமது அப்துல்லா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 27ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் இந்த 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் அன்புமணி மற்றும் என். சந்திரசேகரன் ஆகியோர் கடந்த முறை அதிமுக சார்பில் தேர்வானவர்கள். மற்ற 4வரும் திமுக சார்பில் தேர்வாகினர். ஒரு மாநிலங்களவை எம்பிக்கு 34 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு வேண்டும். அந்த அடிப்படையில் திமுகவுக்கு 4 மற்றும் அதிமுகவுக்கு 2 எம்பி பதவிகள் கிடைக்கும். இதில் திமுக சார்பில் தற்போது எம்பியாக உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் ஆகியோர் மீண்டும் தேர்வாக உள்ளனர். சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் முகமது அப்துல்லா தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு எம்பியாக எம். சண்முகத்திற்கு பதில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்படுவார் என தெரிகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கோவை தெற்கில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த கமல் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்தார். அவர் மக்களவை தொகுதியில் போட்டியிடாத நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவது குறித்து உடன்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்தார். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றியது. எனவே ஏற்கனவே செய்யப்பட்ட உடன்பாடு அடிப்படையில் திமுகவில் ஒரு எம்பி பதவி கமலுக்கு வழங்கப்படும் என திமுக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் 2 எம்பிக்களில் ஒருவர் அன்புமணி. தற்போது அதிமுகவுடன் கூட்டணியில் பாமக இல்லை. இது தவிர பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையில் மோதல் நிலவி வருவதால் அன்புமணியின் எம்பி பதவிக்கான வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே 2 இடங்களையும் அதிமுகவே நிரப்ப உள்ளது. அந்த வகையில் அந்த பதவிகளை பிடிக்கப் போவது யார் என கட்சியினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தென் தமிழகத்தில் ஒருவருக்கும் வட தமிழகத்தில் ஒருவருக்கும் வாய்ப்பளிக்க பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் ராஜ் சத்யன், நடிகை விந்தியா ஆகியோருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கட்சியினர் மத்தியில் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போது பதவிக்காலம் நிறைவடையும் சந்திரசேகர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆதி திராவிடர் ஒருவருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் வட மாவட்டத்தை சேர்ந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்து வரும் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கலாமா அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் முஸ்லிம் ஒருவருக்கு கொடுக்கலாமா என்பது குறித்து பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.